ஸோ இங்கே பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நியூவா எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். எதை பற்றி பார்க்க போறோம்? ஸோ இந்த குரூப் ஃபங்க்ஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம்? குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால இங்க என்ன பர்பஸ்? ஸோ குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இங்க பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளோட நேம் என்ன அப்படின்னா எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு காலம் இருக்கு. ஓகேங்களா? என்ன காலம் அப்படின்னா சேலரி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சேலரி காலம் மட்டும் செலக்ட் பண்ணலாமா? அப்ப எப்படி செலக்ட் பண்ணலாம்? செலக்ட் என்ன சொல்லினா சேலரி. ஓகேங்களா? செலக்ட் என்ன சொல்லினா சேலரி ஃப்ரம் எந்த டேபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள். அப்ப நான் எம்ப்ளாயிஸ் டேபிள் எந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணிக்க அப்படின்னா சேலரி அப்படின்ற காலம் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஏறுமே சேலரி காலம் மட்டும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செலக்ட் ஆயிடுச்சா? இப்ப இந்த சேலரி காலம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஏதாச்சும் ஆர்டர் இருக்கான்னு கேட்டா ஆர்டர் போகலாம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டேட்டாவை ஆர்டர் பண்ணுவோம். இப்ப ஆர்டர் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஆர்டர் பை அப்படின்னு என்ன கொடுத்துக்கலாம்? ஆர்டர் பை ஆர்டர் பண்றதுக்கு நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆர்டர் பை அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப ஆர்டர் பை எந்த காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னா சேலரி காலம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறேன். அப்ப என்ன கொடுத்துருக்குன்னா ஆர்டர் பை சேலரி. ஓகேங்களா? ஸோ என்ன ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணிக்கலாம். என்ன ஆர்டர்ல பண்ணிக்கலாம்னா அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? என்ன ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றேன். அப்ப ஏன்மே இப்ப எனக்கு டேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி, ஏன்மே இப்ப நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த வேலையை வரும்? லோயஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூனோ அது ஒரு கரெக்டா? நான் அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இருக்குதுலே அந்த காலம்ல இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ டு அதாவது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஓகேங்களா என்ன ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லோயஸ்ட். ஓகேங்களா? லோயஸ்ட் வேல்யூ டு ஓகேங்களா எந்த ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஹையஸ்ட் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூ டு என்ன ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹையஸ்ட் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா லோ டு ஹை இந்த ஆர்டர் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? லோ டு ஹை இந்த ஆர்டர் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வரும்னா இருக்கிறது லோயஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆகும். ஹையஸ்ட் வேல்யூ எங்க வரும்னா லாஸ்ட் வரும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப இந்த காலம்ல இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ எது? ஃபர்ஸ்ட் ஒன் 2100. ஓகேங்களா? சோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ என்ன? 24,000. இப்ப நான் ஒரு காலம் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு காலம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காலம் இருக்க எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லோயஸ்ட் வேல்யூ அதாவது அந்த காலம் இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ எனக்கு அந்த லோயஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த காலம் இருக்க ஹையஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். எது தெரிஞ்சுக்கணும்? ஹையஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி ஓகேங்களா இந்த காலம் இருக்க எல்லா வேலையும் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இந்த காலம் இருக்க எல்லா வேலையும் எனக்கு என்ன பண்ணி தரணும் அப்படின்னா ஆட் பண்ணி டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். புரியுதா? புரியுது. லோயஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ தென் அதுக்குள்ள இருக்க எல்லா வேலையும் ஆட் பண்ணி டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென் இங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணிருப்போம். கரெக்டா? அதாவது நம்ம 12th மார்க் வந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு மார்க் வந்திருக்கோ அந்த மார்க்கை நம்ம எத்தனை சப்ஜெக்ட் எழுதணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் ஒரு காலம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காலமுக்கு எல்லா வேலையும் எனக்கு ஆட் பண்ணி ஓகேங்களா அங்க எத்தனை ரோ இருக்கோ இல்ல அந்த காலம்ல எத்தனை வேல்யூ இருக்கோ எல்லா வேலையும் ஆட் பண்ணி அங்க எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவால எனக்கு டிவைட் பண்ணி ஓகேங்களா சோ ஆவரேஜ் வேல்யூ எனக்கு என்ன பண்ணி தரணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணி தரணும். புரியுங்களா? அப்ப அந்த காலம்ல இருக்கிற லோயஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன், ஹையஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன், அந்த காலமுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த காலம்ல ஆவரேஜ் வேல்யூ இல்ல எத்தனை காலம் எவ்வளவு எல்லா வேலையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ரோ டிவைட் பண்ணி எவ்வளவு வேல்யூ வருதோ அதுல என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றேன். ஏதாவது ஃபைண்ட் பண்ண சொல்றேன் ஆவரேஜ் வேல்யூ. அதே மாதிரி எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்டா சோ நமக்கு இந்த காலம்ல எத்தனை ரோ இருக்கு அப்படின்ற அந்த ரோவோட கவுண்டிங் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? புரியுது. சோ இது எல்லாமே பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட தான் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா குரூப் ஃபங்க்ஷன். அதை பண்றதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்? குரூப் ஃபங்க்ஷன். இங்க பாருங்க இப்ப நான் என்ன காலம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த சேலரி காலம் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிறேன் செலக்ட். எனக்கு என்ன காலம் வந்திருக்குன்னா சேலரி காலம் மட்டும் செலக்ட் ஆகுமா? இப்ப சேலரி காலம் செலக்ட் பண்றேன் அப்படின்னா சேலரி காலமுக்கு எல்லா ரோவும் வந்துருக்கு. கரெக்டா? எஸ். இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேலரி காலமுக்கு ஹையஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். என்ன வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்? ஹையஸ்ட் வேல்யூ. இல்ல அப்படின்னா இந்த காலமுக்கு லோயஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்படி மினிமம் மின் அப்படின்னு சொல்லிருக்கேன். என்னன்னு சொல்லிருக்கேன்? மின். மின். ஓகேங்களா? இந்த மின் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். மின் அப்படின்றது என்ன? ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன். அப்ப என்ன கொடுத்துருக்குன்னா மின் ஆஃப் சேலரி. அப்ப ஏறுமே
இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். எந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன்? salary. salary. அப்ப இந்த salary காலமுக்கு லோயஸ்ட் வேல்யூ மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுதா? Okay. அதாவது salary காலம்ல மல்டிபிள் ரோ இருக்கு. அந்த மல்டிபிள் ரோல இருக்கிறது லோயஸ்ட் வேல்யூ தான் அந்த லோயஸ்ட் வேல்யூ மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுதா? Correct. சோ அதே மாதிரி அந்த காலமுக்கு ஹையஸ்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? Max ஓகேங்களா? அதான் of salary. salary அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிங்க? Max of salary. max of salary. இங்கே அந்த காலமுக்கு எல்லா வேலையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னா இந்த சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே சம் ஆஃப் salary. ஓகேவா? அந்த காலமுக்கு எல்லா வேலையும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் ஆயிடுச்சா? ஓகே. அகைன் நான் என்ன பண்றேன்னா அந்த காலம்ல எத்தனை ஓகேங்களா ஆவரேஜ் பண்ணணும். அப்போ எப்படி சொல்லலாம்? ஆவரேஜ் ஆஃப் என்ன கொடுத்துருக்கோம்னா salary அப்படின்னா எனக்கு ஆவரேஜா ஒரு ரோக்கும் ஆவரேஜ் வேல்யூனா அந்த ஆவரேஜ் வேல்யூ தரும். புரியுதா? ஓகே. ஓகே. ஆவரேஜ் வேல்யூ இல்ல. சோ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா கவுண்ட். ஓகேங்களா? கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்றோம்? Total number of count. Total number of rows. நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேங்களா? எனக்கு அந்த ரோவோட கவுண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா இந்த கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். புரியுங்களா? ஓகே. அப்ப கவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க? Count functions total number of rows. Total number of rows in the column. ஓகேவா? ஓகேங்களா? இங்க ரன் பண்ணுவோம். எத்தனை ரோ இருக்கு? 107. சோ இப்ப இந்த மின் மேக்ஸ் சம் ஆவரேஜ் கவுண்ட் இது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன்? குரூப் ஃபங்க்ஷன். சோ இதான் பாத்தீங்கன்னா குரூப் ஃபங்க்ஷன். ஓகே புரியுதா? ஓகே ப்ரோ. நோட் பண்ணி ஓகே ப்ரோ. நோட் பண்ணிடுங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அடுத்து இங்கே ஸோ இவ்வளோதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப் ஃபங்க்ஷன். ஸோ இவ்வளோதான் என்னன்னு கேட்டீங்கன்னா குரூப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? பட் இந்த குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன அதாவது இப்போ நான் குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே ஓகேங்களா வி ஷுட் ஃபாலோ சம் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸ்லாம் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத இப்போ நான் பார்க்குறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இங்கே இப்போ இப்படி எடுத்துங்க. அதாவது இப்போ நான் ஒரு காலம் இருக்கு அப்படின்னா ஓகேங்களா அந்த காலம் இருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மினிமம் வேல்யூ இல்லை மேக்ஸ் ஆஃப் வேல்யூ எடுக்க போறேன் அப்படின்னா அங்கே ஆரக்கில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காலம் சேலரி காலம் வந்து நான் லோயஸ்ட் வேல்யூ எடுக்க போறேன் அப்படி இல்லை அந்த காலத்துக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ எடுக்க போறேன் அப்படின்னா அதாவது மினிமம் வேல்யூவோ இல்லை மேக்ஸ் வேல்யூ எடுக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா ஆரக்கில் ஃபர்ஸ்ட் அந்த காலம் என்ன பண்ணணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதாவது எந்த காலம் வேணா இருக்கணும். இல்லை நீங்க எந்த காலம்ல போய் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எடுத்தாலும் அந்த காலம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த காலம்ல வர ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னா மினிமம் வேல்யூ எடுத்துக்கும். லாஸ்ட் ஒரு வேல்யூ என்ன வேல்யூ எடுத்துக்கும்? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆரக்கில் அப்படி தான் ஒர்க் ஆகும் கிட்ட கிடையாது. பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படி ஒரு ஐடியா வச்சுக்கோங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேலரி காலமில் போய் நான் மினிமம் வேல்யூ எடுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆரக்கில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த காலமாக அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வர வேல்யூ மினிமம் வேல்யூ எடுத்துக்கும். லாஸ்ட் ஒரு வேல்யூ என்ன எடுத்துக்கும்? மேக்ஸிமம். இதுதான் எல்லா காலமுக்கும் நீங்க எப்ப எடுத்தாலும் இதான் கான்செப்ட். புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே.
ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த சேலரி காலம்ல இருக்க மினிமம் வேல்யூ மட்டும் எடுக்கிறேன். எப்படி எடுக்கலாம்? select minimum salary of salary from employees. employee அப்போ மினிமம் சொல்லுங்க. இப்போ மேக்ஸ் ஆஃப் சேலரி வேணுமா? comma Max of max salary. of salary மின் ஆஃப் சேலரி மேக்ஸ் ஆஃப் சேலரி வந்துச்சுங்களா? புரியுதா? okay இனிமே இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் செலக்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி எடுத்துக்கோங்க? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் min of எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்றேன். இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் இருக்க மின் ஆஃப் வேல்யூ மினிமம் வேல்யூ எடுக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? select first name ஓகே, min அதாவது of மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் கேட்குறேன்? Minimum minimum min of min of first name ஓகே comma maximum of first name ஓகே கமா மேக்ஸ் ஆஃப் first name ஃபர்ஸ்ட் நேம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நேம் காலம் என்ன எழுதும்? min of மின் ஆஃப் வேல்யூ மேக்ஸ் ஆஃப் வேல்யூ வருங்க. கரெக்டா? ஸோ யாரோ மைக்கு எக்கோ அடிக்குது, அவங்க கூட ஆஃப் பண்ணிங்க. ஸோ இனிமே இப்போ என்ன நாள் இருக்குன்னா மின் ஆஃப் வேல்யூ மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஒரு கரெக்டுங்களா? புரியுதா? ஓகே இனிமே இப்போ மின் ஆஃப் வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம்ல மின் ஆஃப் வேல்யூ எதை எடுத்து வரும்? last name minimum அதான் மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்னா எதை பேஸ் பண்ணி எடுத்து வரும்னு கேட்குறேன். alphabetical order. ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல A first வரும். ஏ ஃபர்ஸ்ட், அதாவது ஆல்பா நான் ஃபர்ஸ்ட் நேம் எடுக்க போறேன், மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் எடுக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும்? A ல இருக்கும். A to ஏ Z. டு இசட்ல ஆர்டர் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏன்ற நேம்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. கரெக்டா? Yes correct. மேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்னா Z first. இசட்ல. அப்ப இங்க நம்பர் ஆஃப் கேரக்டரை பேஸ் பண்ணிலாம் ஒர்க் ஆகாது. அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ ஃபர்ஸ்ட் வரத மின்னா வேலையை எடுத்துக்கும், லாஸ்ட் வரத என்ன எடுத்துக்கும்? மேக்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் தி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இது வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நான் அந்த அசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வர வேல்யூ எதுவோ அதான் மினிமம் வேல்யூ, லாஸ்ட் வர வேல்யூ என்ன எடுத்துக்கும்? last name மேக்ஸ். ஓகே Max. புரியுதுங்களா? இங்கேயுமே அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஆதம் வர்றாரு. ஓகேங்களா? அதனால ஆதம் என்ன எடுத்துக்கிச்சு? First minimum ஸோ லாஸ்டா யார் வராங்க அப்படின்னா டபிள்யூல ஆரம்பிக்கிற நேம் வருது. அதனால அவங்க என்ன எடுத்துட்டாங்க? Max. நான் என்ன உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி எடுத்துறேன். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்தோம்னா அசனிங். Ascending. அப்போ இனிமே அசனியை ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நேம் என்ன வருது? Adam. ஸோ இனிமே லாஸ்ட் ஒரு வேல்யூ என்ன வருது? Winston. ஃபர்ஸ்ட் வரது வந்து என்ன எடுத்துக்கணும்? மின் ஆஃப் எடுத்துக்கோம். லாஸ்ட் ஒரு வேல்யூ என்ன எடுத்துக்கும்? Max. புரியுதுங்களா? Yes sir. ஓகே இங்கேயுமே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அதாவது முதல்ல மின் ஆஃப் சேலரி எடுத்தோம், அடுத்து மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் எடுத்தோம். ஓகேங்களா? மேக்ஸ் ஆஃப் சேலரி எடுத்தோம், அதே மாதிரி மேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் எடுத்தோம். கரெக்டா? Yes. இப்போ எனக்கு என்ன மட்டும் போகுது அப்படின்னா மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேமும் வேணும், அதே மாதிரி மின் ஆஃப் சேலரியும் வேணும் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? Okay. மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் மின் ஆஃப் சேலரி மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அப்போ எப்படி எடுத்தா? Select min of first name மின் ஆஃப் first name comma min of salary தனித்தனியாக எழுதிக்கலாமா? from employees. ரெண்டு காலம் வந்து என்ன வேல்யூ தான் எடுக்க போறோம்? minimum value. அப்ப நம்ம தனித்தனியா ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதணுமா? ஒரே இதுல எழுதலாம். min of first name comma salary. நான் கேட்குற கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ சூப்பர் தான். ஓகேங்களா? கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்போ நான் ஒரே வேல்யூ தான் எடுக்க போறேன். அதாவது ரெண்டுலேயுமே மினிமம் வேல்யூ தான் எடுக்க போறேன். அப்போ நான் ரெண்டு டைம் ஃபங்க்ஷன் எழுதலாமா இல்லை ஒரு டைம் எழுதிட்டு ஓகேங்களா? ஸோ ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள நான் அப்படியே ரெண்டு ஆர்குமெண்ட்டாக எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். ஓகே ஃபர்ஸ்ட் இப்படி எழுதி பார்ப்போமா? ஓகே ஓகே ஏனுமே இப்போ போய் ரன் பண்ணுவோம். நமக்கு என்ன வருது? ஓகே செமிகோலன் கொடுத்துறேன். இன்வாலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்போ ஒரு எரர் தான்.
சரி ஓகே இங்கே இருக்குமே. இதுக்கு முன்னாடி நம்ம மின்னுன்ற ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டா? எஸ் ப்ரோ. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ற வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? ஆர் ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட். இதுக்கு முன்னாடி மின் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்? ஒன் ஒரே ஒரு ஆர்குமெண்ட். அதே மாதிரி மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம்? ஒன் ஒரு இப்போ போய் நான் மேக்ஸ் அப்படின்றீங்க பாஸ் பண்றேன். இப்போ மேக்ஸுக்கு நான் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். இப்போ நமக்கு என்னதான் வருது? இன்வாலிட் நம்பர் ஆஃப் அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுவோம் ஒரு டைம்ல? ஒன். அதாவது நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது எக்ஸிட் ஆச்சு. இப்போ நான் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது அங்க என்ன வந்துருது? இன்வாலிட் எரர். அப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும்? ஒன் ஒரு ஒன்லி ஒன். அதாவது இந்த குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுன்னு ஒரு ரூல் இருக்கு ஓகேங்களா? ஏறுமே ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்ப்போம். ஏறுமே இப்போ மின் ஆஃப் சேலரி மேக்ஸ் ஆஃப் சேலரியோ இல்ல மின் ஆஃப் சேலரியோ வேணும் அப்படின்னா நம்ம தனியாக திரும்ப என்ன பண்ணணும்? மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்ண அப்படின்னா 2 காலமா எழுதி ஆகணும். புரியுதா? ஓகே. இந்த மின் ஃபங்க்ஷனுக்கோ இல்ல மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கோ நம்ம மேக்ஸிமம் எத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுவோம்? ஒரு ஆர்குமெண்ட். ஒரே ஒரு ஆர்குமெண்ட். சோ இந்த மின் மேக்ஸ் மட்டும் இல்ல நம்ம குரூப் ஃபங்க்ஷன்ல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன் இருக்கா? எஸ். இந்த ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஒரு டைம்ல எத்தனை ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம்ல ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும். மோர் தென் ஒரு ஆர்குமெண்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பாஸ் பண்ண கூடாது. புரியுங்களா? ஓகே. அப்ப குரூப் ஃபங்க்ஷன் ஒரு டைம்ல எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும்? ஒன் ஆர்குமெண்ட். ரூல் நம்பர் 1ன்னு போட்டுங்க. ரூல் நம்பர் 1ன்னு போட்டுங்க. டெஃபினிஷன் சொல்றேன். ரூல் நம்பர் 1க்கான ரூல் சொல்றேன். இல்ல குரூப் ஃபங்க்ஷன் accept group function accept only group function accept only one argument. group function accept only one argument. group function என்ன பண்ணோம்னா ஒரு டைம்ல ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கும். மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட் என்ன பண்ணாது அப்படின்னா அக்செப்ட் பண்ணாது. புரியுதுங்களா? ஓகே. நோட் பண்ணி. ஸோ ரூல் வந்து அகைன் ஒன்று சொல்கிறேன். குரூப் ஃபங்க்ஷன் அக்செப்ட் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட் இல்லை அதான் பார்த்தீங்கன்னா ரூல் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நோட் பண்ணுங்க. நவீன்ஜி சொல்லுங்க. ஹலோ. ஓகே. இதில் ஒரே ஒரு டவுட்டு என்னன்னா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அசெண்டிங் ஆர்டரில் அது ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா? அப்படிங்கும்போது இப்போ நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் கூட அது சேம் அப்படி தான் அசெண்டிங் ஆர்டர்லாம் வருமா? இப்போ -25 ஆன 0 பெருசு அதான் அப்படிதான் வருமான்னு கேட்குறேன். ஆமாம் சரி ஓகே.
நோட் பண்ணியாச்சா? ஓகே ப்ரோ. ஓகே அப்ப குரூப் ஃபங்க்ஷன் ஒரு டைம்ல எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும்? ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். புரியுங்களா? எஸ் ப்ரோ. இங்க பாருங்க, அடுத்து பார்ப்போம். இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்போ எனக்கு சேலரி காலம்ல எத்தனை ரோ இருக்கு அப்படின்ற ரோவோட கவுண்ட் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? செலக்ட் கவுண்ட் ஆஃப் salary என்ன கொடுத்துருப்போம்னா சேலரி salary சேலரி காலம்ல எத்தனை ரோ இருக்கு அப்படின்ற கவுண்ட் வந்து ரைட்டா? ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ் சொல்லு ஏழுமே. இப்போ எனக்கு ஓவரால் எத்தனை ரோ இருக்கு? 107. சேலரி காலம்ல எத்தனை ரோ இருக்கு அப்படின்னா 107. இப்போ இங்கே சேலரி காலம்ல ஒரு 107 ரோ இருக்கு அப்படின்னா மற்ற எல்லா காலம்ல எத்தனை ரோ தான் இருக்கும்? 107. 107. அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ சேலரி காலம் வந்து 107 ரோஸ் இருக்கு. இப்போ வேற ஏதாச்சும் காலம்ல அப் அண்ட் டவுனா இருக்குமான்னு கேட்குற வேல்யூஸ் எல்லாத்துலயும் எத்தனை ரோ தான் இருக்கும்? 107. நியர்மே 107. எப்படி கொடுத்துக்கலாம் இல்லை? செலக்ட் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா கவுண்ட் ஆஃப் இல்லை கவுண்ட் ஆஃப் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா ஆல் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஆல் காலம்ல மீனிங் என்ன? ஸ்டாரோட மீனிங் என்ன? ஆல் காலம்ஸ். எல்லா காலம்லயும் ஓவராலா எத்தனை ரோ இருக்கு அப்படின்ற கவுண்ட் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். புரியுதா? எஸ் ப்ரோ. இல்ல அப்ப இங்க இப்ப ஓவராலா எல்லா காலம்லயும் எத்தனை ரோ இருக்கு? 107. ஏன் அப்படின்னா எந்த ஒரு காலம்லயுமே வேல்யூ அப் அண்ட் டவுனா இருக்காது. கரெக்டா? எஸ் ப்ரோ. இப்போ எனக்கு எல்லா காலம்லயும் ஓவராலா எனக்கு 107 தான் இருக்கு. அதாவது சேலரி காலம்ல எனக்கு எத்தனை ரோ தான் இருக்குன்னா 107 தான் இருக்கு. ஸோ ஓவராலா எல்லா காலம்லயும் 107 ரோ தான் இருக்கு. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் நேம் காலம்ல எத்தனை ரோ இருக்கும்? 107. அதே 107 தான் இருக்கும். இல்லை இங்க ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுக்குறோம்னா கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி. என்ன கொடுக்கலாம்னா எம்ப்ளாயிஸ் அப்போ கொடுக்கலாமா? ஸோ ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் நேமோட கவுண்ட் வந்துருச்சா? ஓகே ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ எப்படி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு அதே மாதிரி இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை இப்போ எனக்கு இங்கே எம்ப்ளாயி அதாவது மேனேஜர் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. ஓகேங்களா? அந்த காலம்ல எத்தனை ரோ இருக்கு அப்படின்ற கவுண்ட் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? செலக்ட் கவுண்ட் ஆஃப் மேனேஜர் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். கவுண்ட் ஆஃப் என்ன கொடுத்தோம்னா மேனேஜர் ஐடியில் எத்தனை ரோ தான் இருக்கும்? 107. 107 தான் இருக்கும். ஓகேவா? சரி இங்கே இப்போ பார்ப்போம் என்ன வருது. 106. ஏன் அங்கே மட்டும் 106 அப்படின்னு வருது? Is any null value functions? இன் கேஸ் என்ன வேல்யூ இருக்கலாம்? null value. ஓவராலா பார்க்கும்போது ஏன் null values டிஸ்ப்ளே பண்ணு? கவுண்ட்ல எடுத்துக்கலாம். டோட்டல் கவுண்ட் எடுக்கும்போது null value எடுத்துக்கும். பட் சிங்கிளா இருக்கும்போது null value எடுத்துக்காது. ஸ்டார் யூஸ் பண்ணா ஓவராலா எல்லாத்தையும் எடுத்துக்கும். சூப்பர். இப்போ இந்த மேனேஜர் ஐடி காலம் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் ஐடி காலம்ல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் என்ன வேல்யூ இருக்கு? null value. அப்ப அந்த காலம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது அங்க இருக்க null value என்ன பண்ணிடுச்சு? ஸ்டார் போடும்போது எல்லாத்தையும் கவுண்ட் எடுத்துக்கிச்சு. ரிஜெக்ட் பண்ணிடுறது. அப்ப அந்த வேல்யூ மட்டும் என்ன பண்ணிடுது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுது. null value என்ன பண்ணிடுது? ஸ்கிப் பண்ணுது. ஸோ அதே இப்போ கமிஷன் பிசிடி காலம் பார்த்தீங்கன்னா கமிஷன் பிசிடி காலம்ல நிறைய null values இருக்கும். எஸ். ஸோ அங்க இருக்க நம்பர் ஆஃப் வேல்யூ இருக்க ரோவே ரொம்ப கம்மி தான். கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்போ கமிஷன் பிசிடியோட கவுண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? Select count of commission and PCT. PCT. Select count of என்ன சொல்லிடலாம்? Commission underscore PCT from employees. அப்ப எம்ப்ளாயிஸ் சொல்லுங்க கமிஷன் பிசிடி மட்டும் என்ன பண்ணனும்னா இப்போ கவுண்ட் ஓவரால் கவுண்ட் எத்தனை ரோ இருக்கு? 35. அப்ப உங்கள ரிமைனிங் அதாவது 107 ரோல 35 ரோஸ்ல தான் வேல்யூ இருக்கு. ரிமைனிங் எல்லாத்துல என்ன வேல்யூ இருக்கு? null value. ஓகேங்களா? இந்த கவுண்ட் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்? குரூப் ஃபங்க்ஷன். அப்ப இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுச்சு? null values. குரூப் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ ஸ்கிப் பண்ணிரும்? null values. சோ ஏன் அப்படினா குரூப் ஃபங்க்ஷன் இங்க வருமே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ற அப்படினா அதாவது இங்க ரூல் நம்பர் 2 அப்படினு கேட்டே அப்படினா குரூப் ஃபங்க்ஷன் ஸ்கிப் null values. ஓகே இதான் பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 2. ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ குரூப் ஃபங்க்ஷன் ஸ்கிப்ஸ் null value. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 2. அப்ப null value இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் என்ன பண்ணிடணும்? ஸ்கிப் பண்ணணும். அதாவது கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே என்ன பண்ணணும் அப்படின்னா null values இருந்துச்சு அப்படின்னா null value மட்டும் என்ன பண்ணிடும்?
ஸ்கிப் பண்ணிடு. ஸ்கிப் பண்ணு. இது பார்த்தீங்கன்னா அப்புறம் ரூல் நம்பர் 2 இல்ல குரூப் ஃபங்க்ஷன் இக்னோர்ஸ் இப்படி போடுங்க. குரூப் ஃபங்க்ஷன் இக்னோர்ஸ் நல் வேல்யூஸ். குரூப் ஃபங்க்ஷன் இக்னோர்ஸ் நல் வேல்யூஸ். இதான் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? Group function accept only one argument. அக்செப்ட் Only one argument. ஒன்லி One One argument. ஆர்குமெண்ட் இல்லை எத்தனை ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் குரூப் ஃபங்க்ஷன் எத்தனை ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா குரூப் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ குரூப் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிங்க எத்தனை ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணிக்கும் Only one. குரூப் ஃபங்க்ஷன் ஓகே குரூப் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ இக்னோர் பண்ணிடும் நல் வேல்யூஸ் இக்னோர் Null values. குரூப் ஃபங்க்ஷன் இக்னோர்ஸ் எந்த வேல்யூ அப்படின்னா நல் Null வேல்யூஸ் எந்த வேல்யூஸ் இக்னோர் பண்ணிடும் நல் வேல்யூஸ் இக்னோர் பண்ணிடும் புரியுதுங்களா சரி இங்கே இப்போ நான் கவுண்ட் ஆஃப் ஆல் அப்படி எடுக்கும்போது எல்லா காலமும் எனக்கு ஓவரால் கவுண்ட் டிஸ்ப்ளே பண்ணுச்சு கரெக்டா ஆமா எஸ் இங்கே இப்போ எனக்கு எல்லா காலமும் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்போ எப்படி கொடுக்கலாம் select Select. max of star. மேக்ஸ் ஆஃப் salary மேக்ஸ் ஆஃப் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்புறம் என்ன பண்ணலாம் புரியல ப்ரோ புரியல bro. அதாவது நான் எல்லா காலம்லயும் ஓவராலா எத்தனை ரோ இருக்கு அப்படின்றப்ப கவுண்ட் ஆஃப் ஆல் கொடுத்தேன் கரெக்டா Okay. இப்போ அதே மாதிரி எல்லா காலம்லயும் மேக்ஸ் ஆஃப் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் கேக்குறேன் Max of star. சூப்பர் மேக்ஸ் ஆஃப் ஆல் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிடலாமா All columns from employees. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் ஏறுமே போய் ரன் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் என்ன ஆகுது Missing expression. மிஸ்ஸிங் எக்ஸ்பிரஷன் ஓ இல்லை இங்கே இருமே அதே மாதிரி எல்லா காலம்லையும் மின் ஆஃப் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம் அப்போ எப்படி கொடுத்தோம் அதுவும் அதே எரர் தான் வரும் Same. அதுவும் அதே தான் வரும். இப்போ சம் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் அதே எரர் தான் வரும் அடுத்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆவரேஜ் கொடுக்குறேன் அப்போ எனக்கு என்ன அது அதே தான் Same. அதே error. அப்ப இந்த ஆல் காலம்ஸ் கொடுக்குற பத்தியில இந்த ஆஸ்ட்ரிக் ஸ்டார் இந்த Yes, ஆல் காலம்ஸ் எது கூட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது கவுண்ட் கூட மட்டும் Count. கவுண்ட் கூட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது ஏன் அப்படின்னா நான் எல்லா காலமும் இருக்க மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஒரே டைம்ல எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்குமே எம்ப்ளாய் ஐடியில் வந்து ஒரு வேல்யூ மேக்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ல போனா அப்படின்னா அங்க ஒரு வேல்யூ இருக்கும் கரெக்டா Yes bro. இப்படி எல்லா காலமும் ஒரே டைம்ல நம்மளால மேக்ஸ் வேல்யூ எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கணும் ஓகே ஓகே அதே மாதிரி எல்லா காலமும் இருக்க மின் ஆஃப் வேல்யூ ஒரே டைம்ல எடுக்க முடியாது எல்லா காலமும் ஒரே டைம்ல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சம் பண்ண முடியாது ஒரே டைம்ல எல்லா காலமும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆவரேஜும் பண்ண முடியாது அப்ப இந்த ஆல் காலம்ஸ் எது கூட தான் சப்போர்ட் பண்ணும் Count. கவுண்ட் அதான் பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 3 ஓகேங்களா ரூல் நம்பர் 3 போடுங்க ஆல் காலம்ஸ் ஓகேங்களா ஆல் காலம்ஸ் சப்போர்ட்ஸ் only with all column supports only with count of function ஓகே எது கூட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் புரியுங்களா ஓகே ப்ரோ இல்ல இதான் பாத்தீங்கன்னா தேர்ட் இல்ல ஆல் காலம் சப்போர்ட்ஸ் ஒன்லி வித் எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வேற எந்த ஃபங்க்ஷன் கூடயும் எந்த காலம் சப்போர்ட் பண்ணாது கவுண்ட் ஃபங்க்ஷன் All column. ஓகேங்களா இப்போ யாராச்சும் உங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க இப்போ நான் ஓகேங்களா குரூப் ஃபங்க்ஷன்ல எந்தெந்த காலம் எந்தெந்த ஃபங்க்ஷன் கூடலாம் நான் ஆல் காலம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா எந்த காலமோட மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும் Count. கவுண்ட் காலம் ஓகேங்களா இப்போ மேக்ஸ் கூட நான் ஆல் காலம் அதாவது எல்லா காலமுக்கு மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஒரே டைம்ல நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் எல்லா காலமும் இருக்க மேக்ஸ் ஆஃப் வேல்யூ ஒரே டைம்ல எடுக்கணும் அப்படின்னு கேட்டா எடுக்க முடியுமான்னு கேட்டா என்ன பண்ணலாம் எடுக்க முடியாது ப்ரோ எடுக்க முடியாது நான் ஆல் காலம்ஸ் யூஸ் பண்ணி எல்லா காலமும் ஒரே டைம்ல இருக்க மேக்ஸிமம் எடுக்க முடியாது அப்படி வேணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு காலமுக்கும் தனித்தனியா மேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு காலமும் தனித்தனியா மின்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்லிடணும் புரியுதா Okay. அப்ப ஆல் காலம்ஸ் எது கூட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் Count. கவுண்ட் இதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓகேவா Okay. சரி இங்க இருமே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேமும் மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேமும் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் செலக்ட் Select max Right. of மேக்ஸ் ஆஃப் first name. ஃபர்ஸ்ட் நேம் அப்ப ஃபர்ஸ்ட் நேம் காலம் இருக்க எந்த வேல்யூ வந்துரும் Last Z. Winston அசனியால லாஸ்ட் ஒரு வேல்யூ வந்துரும் கரெக்ட்டா Yes. அதே மாதிரி மின் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்னா அசனியால ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ வந்துரும் கரெக்ட்டா ஆடம் ஃப்ரம் எந்த டெவலப்னா எம்ப்ளாயிஸ் கரெக்ட்டா எஸ் ப்ரோ சரி ஏறுமே இப்போ நான் இதே மாதிரி எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு சேலரி கிழமை என்ன பண்ணணும்னா சேலரி கிழமை வந்து எனக்கு சம் பண்ணணும் தென் ஆவரேஜ் பண்ணணும் எப்படி பண்ணலாம் Select. மேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் Selects எனக்கு சம் பண்ணணும் ஆவரேஜ் சேலரி கிழமை sum of salary, சம் ஆஃப் salary ஆவரேஜ் பண்ணணும்னா comma average AVG, average of Average of salary.
salary. From employees. என்ன கொடுக்கலாம்னா எம்ப்ளாயிஸ். ஏறுமே. இப்ப அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சேலரி காலம் நம்ம சம் பண்ணுவோம் ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்டிங் காலம் வந்து சம்மும் ஆவரேஜும் ஃபர்ஸ்டிங் காலம்ல சம்மும் ஆவரேஜும் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி எழுதும்? Select சம் ஆஃப் எந்த காலம்? எது சொன்னீங்க ப்ரோ? புரியல. ஃபர்ஸ்டிங் காலம்ல இருக்க ஃபர்ஸ்டிங் காலம்ல சம் ஆஃப் வேல்யூவும் ஆவரேஜ் ஆஃப் வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணணும். Sum of first name, ஓகே. சம் ஆஃப் என்ன கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நேம், comma, average of name. ஆவரேஜ் ஆஃப் First name. ஃபர்ஸ்ட் நேம். இப்போ என்ன வரும்? sum of first names Error. என்ன வரும்? என்ன வந்து Error வரும் because அது sum alphabetsல numbers இருக்க சூப்பர். ஆல்பாபெட்ஸை போய் நம்மளால என்ன பண்ண முடியாது? add and average ஆட் பண்ண முடியும், ஆவரேஜ் பண்ண அப்ப இந்த சம்மும் ஆவரேஜும் எதோட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும்? number salary. சூப்பர். அதான் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ரூல் ஓகேங்களா? அதான் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரூல். sum and average supports only with sum and average supports only with number derived columns. Sum and average supports only with number derived column. என்ன காலமோட சப்போர்ட் பண்ணோம்னா நம்பர் derived column மட்டும் தான் என்ன பண்ணோம்னா சப்போர்ட் பண்ணும். புரியுதா? yes bro. ஓகே ப்ரோ. சம் ஆவரேஜ் எது கூட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும்னா நம்பர் derived column ஓட சப்போர்ட் பண்ணுவோம்ல. சோ வேற எந்த காலம் கூட என்ன பண்ணாதுன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணாது. புரியுதா? yes ஓகே. யாருக்காச்சும் ரூல்ஸ் இருக்கா? ப்ரோ இந்த இக்னோல இது சொல்லிருக்கீங்களா, குரூப் ஃபங்க்ஷன் இக்னோ நல் வேல்யூ சொல்லிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. இதுல இக்னோர் பண்ண நல் வேல்யூஸ் மட்டும் நம்மளால பார்க்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 107ல 35 வந்து இருக்கிறது, பட் மீதி இருக்க பேலன்ஸ் நல் வேல்யூ இருக்குல்ல, அது மட்டும் எவ்வளவு நம்மளால அதை பார்க்க முடியுங்களா? சொல்றேன் ப்ரோ, லாஸ்டா சொல்றேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ இப்படி வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இப்போ அடுத்த ரூல் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்படி வச்சுக்குவோம். எனக்கு என்ன பண்ணோம்னா இப்போ எனக்கு என்ன அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் சேலரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி. ஓகே. என்ன கொடுக்கலாம்னா மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்னு கொடுக்கலாமா? ஓகே. அப்போ சேலரி காலமுக்கு என்ன வேல்யூ வந்துடும்? மேக்ஸிமம். இந்த சேலரி காலம்ல எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்துடுங்களா? இப்போ இந்த சேலரி வாங்குறவரு கண்டிப்பா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பாரு. கரெக்டா? அதாவது நம்ம காலம்ல நம்ம டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயுமே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. கரெக்டா? ஓகே ப்ரோ. அப்ப இப்ப இந்த சேலரி வாங்குற இந்த சேலரி கண்டிப்பா ஒரு எம்ப்ளாயி வாங்குவாரு. அந்த எம்ப்ளாய்க்கும் கண்டிப்பா ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கும். கரெக்டா? எஸ் ப்ரோ. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேக்ஸ் ஆஃப் சேலரியும் வேணும் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேக்ஸ் ஆஃப் சேலரி மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும், மேக்ஸ் ஆஃப் சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படி எழுதலாம்? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி மேக்ஸ் ஆஃப் சேலரி. இப்போ நமக்கு என்ன வந்துரும்? டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேக்ஸ் ஆஃப் சேலரி வந்துருமா? சரிங்க. இப்போ போய் ரன் பண்ணுவோம்.
நமக்கு என்ன வருது? நாட் a சிங்கிள் குரூப் ஃபங்க்ஷன். ஏன் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ப்ரோ டிபார்ட்மெண்ட் ஐடின்றது காமன், பட் மேக்ஸிமம் சேலரின்றது ஒரு சிங்கிள் இதுதானே, சிங்கிள் வேல்யூ மட்டும் தானே எடுத்துக்கும். அதே தான் ப்ரோ. இப்போ நான் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது எனக்கு அங்கே எத்தனை ரோ செலக்ட் ஆகும்னா 107 ரோ செலக்ட் ஆகும். பட் மேக்ஸ் ஆஃப் சேலரியில் எத்தனை ரோ தான் செலக்ட் ஆகும்? only one value. அப்ப இப்படி அன்ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்ப போய் நம்மளால டிஸ்ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ண முடியாது. புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து சும்மா கான்செப்டா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இங்க அது அப்படி கிடையாது. புரியலாம் இங்க இருக்குமே. ஏன் அப்படின்னா ஸோ இந்த மேக்ஸ் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன்? ஆர்குமெண்ட். குரூப் ஃபங்க்ஷன். மேக்ஸ் அப்படின்றது குரூப் ஃபங்க்ஷன். குரூப் ஃபங்க்ஷன் கூட நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அதாவது இது வந்து ஃபுல்லாவே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா குரூப் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டா? எஸ். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா குரூப் ஃபங்க்ஷன் கூட என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு காலம் நேம் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? இப்படி நீங்க குரூப் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலம் நேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த காலமோட நேமை கண்டிப்பா நீங்க எங்க யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க குரூப் பை அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன கிளாஸ் இருக்கு? குரூப் பை. அந்த குரூப் பைன்ற கிளாஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த காலமோட நேமை மென்ஷன் பண்ணி இருக்கணும். புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அதாவது நீங்க குரூப் ஃபங்க்ஷன் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காலம் நான் எங்க யூஸ் பண்ணியே ஆகணும்? குரூப் பை. குரூப் பை அப்படின்ற கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணி ஆகணும். குரூப் பை அப்படின்றது என்னன்னா இங்க ஒரு கிளாஸ். நமக்கு எப்படி செலக்ட், ஃப்ரம், வேர் இதெல்லாம் ஒரு கிளாஸோ அதே மாதிரி குரூப் பை நமக்கு என்ன கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த காலமோட நேமை நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். புரியுதா? ஓகே. இப்போ அந்த இப்போ குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டேன். இப்போ போய் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுவோம். என்ன ஆயிருக்கு? டிபார்ட்மெண்ட் ஐடியில வந்து மேக்ஸிமம் சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் 100 வந்து ஒரு 4-5 இருந்ததுன்னா அந்த சிங்கிள் வேல்யூ 100 வந்து சிங்கிள் மட்டும் 100ல இருக்கிற மேக்ஸிமம் சேலரி மட்டும் எடுத்துருக்கு. சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதான். அதாவது நான் குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டேன். கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்ப இங்க வருமே யாரோட டிபார்ட்மெண்ட் ஐடியெல்லாம் 100 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோமே. அவங்க என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த குரூப் பைன்ற கிளாஸ் அந்த அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி என்ன பண்ணா குரூப் பண்ணிருக்கலாம். இப்போ யாரெல்லாம் 100 இருக்காங்களோ யாரோட டிபார்ட்மெண்ட்ல 100 இருக்கோ அவங்கள கூட ஒரு குரூப் பண்ணிருக்கலாம். யாரோட டிபார்ட்மெண்ட்லாம் 30 இருக்கோ அவங்கள கூட ஒரு குரூப் பண்ணிருக்கலாம். யாரோட டிபார்ட்மெண்ட்லாம் 20 இருக்கோ 20 அப்புறம் என்ன பண்ணணும் ஒரு குரூப் பண்ணி இப்படி எல்லாத்தையும் அவங்க டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் பண்ணிட்டு அந்தந்த குரூப்ல இருக்க நமக்கு என்ன வேல்யூ வந்துடும் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் வேல்யூ வந்துடும். புரியுங்களா? ஓகே. பட் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ ஒரே ஒரு மேக்ஸ் ஆஃப் சேலரி எதுவோ அதோட டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் தான் கேட்டேன். கரெக்டா? அதை மட்டும் நம்மளால எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் குரூப் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த காலம் கண்டிப்பா நான் எங்க யூஸ் பண்ணணும்? குரூப் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த காலம் எங்க யூஸ் பண்ணணும்? குரூப் பைல. அந்த குரூப் பை கிளாஸ்ல யூஸ் பண்றோம்னா அந்த குரூப் பை கிளாஸ் என்ன பண்ணணும்னா குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொன்னனால யாரோட டிபார்ட்மெண்ட்லாம் காமனா இருக்கோ அவங்களை கூட என்ன பண்ணணும்னா குரூப் பண்ணிட்டு அந்தந்த குரூப்ல இருக்க மேக்ஸ் ஆஃப் சேலரி எடுத்து வந்து கொடுக்கணும். புரியுதா? ஓகே. இதுக்கு முன்னாடி அதாவது இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ரூம்ல ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 50 பேருமே ஒரு 10 வேற வேற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. புரியுதா? இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னா கேட்கல. நான் உள்ள வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா உங்க மேக்ஸ் ஆஃப் சேலரியை மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி அதாவது நான் மேக்ஸ் ஆஃப் சேலரி எடுக்க போகுது. புரியுதா? ஓகே. இப்போ நான் டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்தனால அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 10 குரூப்பையும் அதாவது அந்த 50 பேரையும் 10 குரூப் இருக்காங்கன்னா அந்த 10 குரூப்பை தனித்தனியா பிரிச்சு அந்தந்த குரூப்ல இருக்க மேக்ஸ் ஆஃப் சேலரி எடுத்துருவாங்க. புரியுதா? எப்படி சிம்பிளா வச்சுக்கோங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓவராலா காலேஜ்ல யாரு டாப்பரோ அவரை எடுத்துக்கிட்டோம் மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்றது. அப்படி இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் டாப்பர் இருப்பாங்க கண்டிப்பா. கரெக்டா? அந்தந்த டிபார்ட்மெண்ட்லயும் டாப்பர் எடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்ப எப்படி வைங்க எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நேமும் மேக்ஸ் ஆஃப் சேலரி வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? ஓகே. சொல்லுங்க அப்ப ஸ்டேட்மெண்ட். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா max of salary from employees group by first name. இப்ப இங்க எப்படி இருக்கும்?
குரூப் 5 ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருவோம் கேட்டா. அப்ப வர்ற ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நான் கேக்குறேன். ஆல்பபெட்டிக்கல் மேக்ஸிமம் salary பேஸ் பண்ணி வரும் ப்ரோ. அதான் ப்ரோ, நான் இங்க குரூப் பை டிபார்ட்மெண்ட்டையும் கொடுத்தனால டிபார்ட்மெண்ட்டே குரூப் பண்ணி எடுத்துச்சு கரெக்டா. ஓகே. நான் குரூப் பை ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன் கரெக்டா. ம். அப்ப இங்க எப்படி குரூப் ஆகும் அப்படின்னு நான் கேக்குறேன். ப்ரோ எரர் வரும். எரர் வராது. ரிசல்ட் வரும். இசட்ல இருந்து வரும். குரூப் பை ஃபர்ஸ்ட் டைம் குரூப் பை அப்படின்ற கிளாஸ் என்ன ப்ரூவ் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வரும். காமனா இல்ல. எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிச்சு ப்ரோ. இங்க குரூப் பை கிளாஸ் என்ன பண்ணுச்சு? குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் 2 வேல்யூ 3 ஃபார் எக்ஸாம்பிள் 103 வேல்யூஸ் இருந்தா ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஒரு வேல்யூ எடுத்துக்குமா? குரூப் பை கிளாஸ் என்ன பண்ணும்? அதான் क्वेश्चन. சேமா இருக்கிறதெல்லாம் காமனா இருக்கிறதெல்லாம் ஒண்ணா எடுத்துக்கணும். குரூப் பண்ணு. அதாவது இப்ப 100ன்னு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் என்ன பண்ணிரும்? குரூப் மேக்ஸிமம் சேலரி பேஸ் பண்ணி அவங்க யார் குரூப் பண்ண ப்ரோ அப்படி இல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 100 டிபார்ட்மெண்ட்ல ஒரு 5 பேர் வேலை செய்றாங்க. 90 அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு 5 பேர் வேலை செய்றாங்க. நான் குரூப் பை டிபார்ட்மெண்ட்னு சொன்னேனே, இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயில யாரோடலாம் 100 இருக்கோ பார்த்து அவங்கள அப்புறம் ஒரு குரூப் ஆக்கி விட்டுரும். அதே மாதிரி 50 யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் ஒரு குரூப் ஆகிரும். இப்படி எடுத்துங்க. நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா காலேஜ்ல வந்து உங்க காலேஜ்ல வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகே. 5 டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் கலந்து நிக்கிறாங்க. ஓகே. அவங்க டிபார்ட்மெண்ட்ல போய் நில்லுங்க அப்படினே நீங்க என்ன பண்ணுவீங்க? குரூப் பை டிபார்ட்மெண்ட் போட்டா அந்தந்த இப்போ சப்போஸ் அதாவது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க டிபார்ட்மெண்டோட நேம் வந்து இசி அப்படின்னா அந்த இசியோட நேம் யாருக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் நேம் ஈஸியா இருக்கோ அவங்க பூரா ஒரு குரூப் ஆயிருவீங்க கரெக்டா? எஸ் ப்ரோ. அதான் நான் சொல்றேன். இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி யாருக்கெல்லாம் 100 இருக்கோ அவங்க பூரா போய் என்ன ஆயிடுவாங்க? குரூப் ஆயிடுவாங்க. இப்போ இங்க குரூப் பை ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தா என்ன ஆவாங்க? அதான் என்னோட क्वेश्चन. ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஒரே ஆல்பபெட்ல இருக்கிறவங்க எல்லாம் குரூப் ஆயிருவாங்க. ஏல இருக்கவங்க புறாமா? அப்ப நம்பர்ல ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மேக்ஸிமம் salary வந்து 24,000 இருந்ததுன்னா அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 இருக்குன்னா அவங்க எல்லாரும் ஒரே குரூப்பா மாறிடுவாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா இங்க குரூப் பைன்னு சொல்லியிருக்கேன். அதாவது குரூப் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். அதோட மீனிங் என்னன்னு நான் கேட்கிறேன். ஒரே நேம்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் சார் நேம் ஒரே நேம்ல மட்டும் குரூப் ஆவாங்க சார். அவ்வளவுதான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டீவன் உங்க இந்த ரூம்ல வந்து யாரோட நேம்லாம் ஸ்டீவனா இருக்கோ அந்த ஸ்டீவன் அப்புறம் என்ன பண்ணும்? குரூப் ஆயிடும். குரூப் பண்ணிட்டு அந்த குரூப்ல இருக்க மேக்ஸ் ஆஃப் salary எடுத்துரும். புரியுதா? ஓகே. அப்ப குரூப் பை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா காமனான நேம் பேஸ் பண்ணி குரூப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னு ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ராஜா அப்புறம் ஒரு குரூப் ஆகும். ஓகே ப்ரோ. நீனா அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நீனா அப்புறம் குரூப் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா நான் குரூப் பை ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தனால காமனான நேம் பேஸ் பண்ணி குரூப் பண்ணி அந்தந்த குரூப்ல இருக்க மேக்ஸ் ஆஃப் salary எடுத்துரும். புரியுதா? ஓகே. இப்ப லெக்ஸ்னு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்ணும்? ஒரு ஆள் எடுத்துக்கும். அவரும் தனி குரூப் தான் கரெக்டா? ஆமா. அந்த குரூப்ல இருக்க மேக்ஸ் ஆஃப் salary எடுத்துரும். புரியல? அப்ப நான் குரூப் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த காலம் நான் எங்க யூஸ் பண்ணணும்? குரூப் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த காலம் எங்க யூஸ் பண்ணணும்? குரூப் பை என்ன பண்ணும்? சேம் காலம் யூஸ் காமன் வேல்யூஸ் பேஸ் பண்ணி குரூப் பண்ணும். புரியுதா? ஓகே ப்ரோ. இல்ல சோ ரூல் நம்பர் 4 போடுங்க. சரி ரூல் நம்பர் 5 போடுங்க. a column with group function should be mentioned in a column with group function should be mentioned in group by class. A column with group function should be mentioned in group by class. ப்ரோ இத ரன் பண்ணி காட்ட முடியுமா? லாஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் ரன் பண்ணி காட்டுறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த ரூல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. A column with group function should be mentioned in group by class. A column with group function should be mentioned in group by class.
இல்ல அதான் பாத்தீங்கன்னா 5th ரூல் இயர்மே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுவோம். என்ன இருக்கு அப்படின்னா இயர்மே நமக்கு மொத்தம் 107 ரோஸ். இப்போ நமக்கு எத்தனை ரோஸ் வந்திருக்கு? 91. ஏன் அப்படின்னா இப்ப ஸ்டீவன் அப்படின்னு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் 5 ஸ்டீவனே ஒரு குரூப் ஆயிட்டு அந்த 5 பேர்த்துல யாரு மேக்ஸிமம் சேலரி வாங்குறாரோ அவரை மட்டும் டிஸ்பிளே பண்ண புரியுதா? ஓகே ப்ரோ. நோ பண்ணி இது பார்த்தீங்கன்னா 5th ரூல். ஸோ இப்போ இன்கேஸ் நான்சிங்கிறது சிங்கிளா இருந்தாங்கன்னா இப்போ அவங்கள மட்டும் அது அப்படியே காமிச்சிருமா? ஆமா அவங்க வந்து ஒரு தனி குரூப் தான் கரெக்டா? தனி குரூப். ஓகே. அந்த குரூப்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே. ஓகே ப்ரோ. அப்படியாச்சா? அப்ப குரூப் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காலமை கண்டிப்பா நம்ம எங்க யூஸ் பண்ணி ஆகணும்? குரூப் பைல. குரூப் பை கிளாஸ்ல யூஸ் பண்ணி ஆகணும். இல்ல குரூப் பை கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா காமன் வேல்யூஸ் பேஸ் பண்ணி குரூப் பண்ணணும். புரியுதா? எஸ் ப்ரோ. குரூப் பண்ணிட்டு அந்தந்த குரூப்ல இருக்க மேக்ஸ் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே ப்ரோ. இல்ல யாராச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே இப்போ இங்க பாருங்க அடுத்து பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க இப்படி வச்சுக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் குரூப் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் சேலரி எடுத்துட்டேன் கரெக்டா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் சேலரிலாம் பாருங்கமே என்ன இருக்கு அப்படின்னா இப்படி 7,000 12,000 சாரி 8,200 இல்லை 6,500 இப்படிலாம் இருக்கா? இப்போ எனக்கு என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் மேக்ஸ் ஆஃப் சேலரி தான் வேணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேக்ஸ் ஆஃப் சேலரி தான் வேணும். பட் யாரோடது மட்டும் தான் வேணும் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் சேலரிலாம் அபோவ் 10,000 இருக்கோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி மட்டும் தான் வேணும்னு சொல்றேன். புரியுதா? அதாவது நான் டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி எடுத்திருக்கேன். எனக்கு எல்லா டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் சேலரி டிபார்ட்மெண்ட் ஐடி டிஸ்ப்ளே இருக்கா? ஓகே ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் சேலரிலாம் அபோவ் 10,000 இருக்கும் என்ன இருக்கணும்? அபோவ் 10,000 இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி மேக்ஸ் ஆஃப் சேலரி டிஸ்ப்ளே ஆனா போதும். எனக்கு பிலோ 10,000 ஓகேங்களா? பிலோ 10,000 இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி மேக்ஸ் ஆஃப் சேலரி வேணாம் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ஓகே ப்ரோ. எந்தெந்த டிபார்ட்மெண்டோட அதாவது எப்படின்னா இப்படி வச்சுக்கோமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இப்படி காலேஜ் எடுத்துக்குவோம். இப்போ உங்க காலேஜில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட மேக்ஸிமம் மார்க் என்ன இருக்குன்னா பிலோ 400 இருக்கு. ஓகே. இல்ல ஒரு சில டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் சேலரிலாம் பிலோ 400 இருக்கு. அப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லி அனுப்பிடுவீங்களா நீங்க எந்தெந்த டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் அதிகமா மார்க்கலாம் இல்ல அபோவ் 400 இருக்கும் அவங்கள மட்டும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னா நம்ம அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு வரோம் கரெக்டா? எஸ் ப்ரோ. அந்த பிலோ 400 இருக்கவங்கள கூப்பிட்டு வர மாட்டோம் கரெக்டா? ஆமாம். அதான் இப்போ நான் சொல்றேன். எனக்கு எந்த டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் சேலரிலாம் அபோவ் 10,000 இருக்கோ அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்க. பிலோ 10,000 எந்தெந்த டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் சேலரி பிலோ 10,000 இருக்கோ அவங்களே எனக்கு என்ன பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ஓகே ப்ரோ. அப்ப என்ன பண்ணலாம்? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே. கமா மேக்ஸிமம் சேலரி. செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா மேக்ஸ் ஆஃப் சேலரி. சூப்பர். ஓகே. From employees. Group by. எதுக்காக குரூப் பை யூஸ் பண்றீங்க? காமன் வேல்யூஸ்லாம் குரூப். காமன் இல்ல எதுக்காக குரூப் பை யூஸ் ஃபங்க்ஷன் பண்றீங்க? கூட காலம் குரூப் ஃபங்க்ஷனோட காலம் யூஸ் பண்ணா என்ன யூஸ் பண்ணனும்? டிபார்ட்மெண்ட் ஐடி குரூப் நேம். ஓகே. குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி தென் where super sum of salary. Sorry, max of salary. இப்படி salary நோட வச்சுக்கோமா? ஓகே ப்ரோ.
இப்படி வச்சோம் max of salary max of salary is greater max of than salary greater than 10,000. greater than 10,000. 10,000 சூப்பர் ஓகேங்களா இங்க இருமே இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோம் Group function. குரூப் ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஸோ அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க கேட்டா Yes bro. இதா இங்க இருமே இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுவோம் நமக்கு என்ன வருது Not properly properly SQL ended. command not properly ended. ஸோ ஓகே நம்ம கண்டிஷன் செக் பண்றதுக்கு எப்பயுமே என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் கண்டிஷன் எழுதுறதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் வேர் கிளாஸ் வேர் கிளாஸ் கண்டிஷன் செக் பண்றதுக்கு எப்பயுமே நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் இதான் பட் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் Group function. group function. அதாவது இங்க இருமே இப்ப நம்ம கண்டிஷன் அதாவது என்னோட ஸ்டேட்மெண்ட்ல நான் குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அங்க போய் நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேர் கிளாஸ் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டா வேர் கிளாஸ் சப்போர்ட் பண்ணாது புரியுதா okay bro. Okay. அப்ப அந்த வேர் கிளாஸ் போது என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹேவிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு என்ன கிளாஸ் இருக்கு having அப்ப ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க இருமே இப்போ வந்து டிபார்ட்மெண்டோட மேக்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன இருக்கு display ஆகும் Greater than 10,000. அப்ப நான் குரூப் ஃபங்க்ஷன்ல வேர் கிளாஸ் யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியாது bro. முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் having class having class ஓகேங்களா இதான் பாத்தீங்கன்னா 6th ரூல் ஓகேங்களா in group function we should use having class for checking condition. We should use having class for checking condition instead of var class. In group function we should use having class for checking condition instead of var class. புரியுதுங்களா Okay bro. அப்ப குரூப் ஃபங்க்ஷன்ல நம்மால என்ன கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது Where class. அதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் Having. நோட் பண்ணிங்க நோட் பண்ணியாச்சா நோட் பண்ணியாச்சா Yes bro. ஓகே இப்போ என்னென்ன குரூப் ஃபங்க்ஷனா இருக்கு நம்மகிட்ட Max. Minimum, min, sum, average, then count. இல்ல சோ இந்த மேக்ஸ் அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம் Maximum value. இல்ல மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி Minimum value. இல்ல சோ இதே சம்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன பண்ணும் Total sum. அந்த காலம்ல இருக்க எல்லாரையும் என்ன பண்ணும்னா ஆட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும் புரியுதா Okay. ஆவரேஜ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா சம்மன வேல்யூ ஆவரேஜ் ஃபைண்ட் பண்றதுக்கு ஆகுல ஜெனரல் நம்ம எப்படி ஆவரேஜ் ஃபைண்ட் பண்றோம் அதே மாதிரி ஆவரேஜ் ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் ஆவரேஜ் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் எதை டிட்டர்மின் பண்ணும் Total number of rows in the column. சூப்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த காலம் இல்ல அந்த காலம்ல எத்தனை ரோ இருக்கோ அந்த ரோவை என்ன பண்ணனும் டிட்டர்மின் புரியுதா ஓகே இப்போ நான் குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரூல் என்ன
குரூப் ஃபங்க்ஷன் ஒரு டைம் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் முடியும்? accept only one argument. ஒரு குரூப் ஃபங்க்ஷன் ஒரு டைம் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் முடியும்? One argument. ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். இப்போ ஆல் காலம்ஸ் எது கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணும்? கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் போயா? சோ வேற எந்த காலம் வச்சு ஆல் காலம் சப்போர்ட் பண்ணுமா? இல்ல bro. ஓகே. இப்போ குரூப் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூ இக்னோர் பண்ணிரும்? நல் வேல்யூஸ். Null values. என்ன பண்ணா இக்னோர் பண்ணுங்க. சோ சம் ஆவரேஜ் எது கூட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும்? Number data type columns. சோ இப்போ நம்பர் டைப் பண்ணனும் சப்போர்ட் பண்ணுவோம். அங்க போய் ஸ்ட்ரிங்கோ வேற ஏதோட சப்போர்ட் பண்ணுமா? பண்ணாது. பண்ணாது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஓகேங்களா? நான் குரூப் ஃபங்க்ஷன்ல நான் ஒரு காலம் யூஸ் பண்ணி அப்படினா குரூப் ஃபங்க்ஷன் கூட ஒரு காலம் யூஸ் பண்ணி அப்படினா அந்த காலம் கண்டிப்பா எங்கேஜ் பண்ணும். Group by. குரூப் பை கிளாஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டா என்ன பண்ண முடியும்? காமன் வேல்யூஸ். Common values ஓட group பண்ணும். சோ காமன் வேல்யூஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? குரூப் பண்ணிரும். புரியுதா? Yes bro. குரூப் ஃபங்க்ஷன்ல நம்மால வேற கிளாஸ் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது bro. முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம்? Having. having கிளாஸ் யூஸ் பண்ணலாம். சோ இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல bro. ஓகே. இப்போ நம்ம அடுத்த அசைன்மென்ட் பார்ப்போம். இப்போ ஓகேங்களா? சோ இனிமே இப்போ குரூப் ஃபங்க்ஷன் எந்த வழியா இக்னோர் பண்ணிரும்? Null value. இப்போ நான் இனிமே இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். செலக்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் கமிஷன் பிசிடி அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கமிஷன் பிசில இருக்க என்ன வழியை இக்னோர் பண்ணிடும்? நல் இக்னோர் பண்ணி அங்க எத்தனை ரூபா வேல்யூ இருக்கோ அத்தனை ரூபா மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? Yes bro. இனிமே இப்போ 107 ரோல ஓகேங்களா? 107 ரோல 35 ரோஸ் தான் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா வேல்யூ இருக்கு. கரெக்டா? Okay bro. ரிமைனிங் எத்தனை ரோல வேல்யூ இல்ல? 72. 72 என்ன வேல்யூ இருக்கு? Null values. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு காலம் கொடுத்தேன் அப்படின்னா அந்த காலம்ல எத்தனை நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்ற அந்த நல் வேல்யூஸோட கவுண்ட் வேணும். புரியுதா? புரியுதுங்களா? ஹலோ புரியல bro. 100 வாட்டி. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கமிஷன் பிசிடி காலம்ல எத்தனை ரோ இருக்கு அப்படின்னு பண்ணப்ப அங்க எத்தனை ரோ இருக்கோ எத்தனை ரோல வேல்யூ இருக்கோ அது மட்டும் ரிட்டர்ன் பண்ணிச்சா? Okay bro. 35 ரோஸ்ல வேல்யூ இருக்கு. ரிமைனிங் 72 வேல்யூல என்ன வேல்யூ தான் இருக்கு? null values. இப்போ எனக்கு என்ன நான் ஒரு காலம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காலம்ல எத்தனை நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்ற நல் வேல்யூஸோட கவுண்ட் வேணும். Okay bro. Okay. ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். ஓகேங்களா? நல் வேல்யூஸ் கவுண்ட் இன் த கமிஷன் பிசிடி காலம். அதை ஃபைண்ட் பண்றதுக்கு அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டாங்க. ஓகேவா? Okay bro. இல்ல அதே மாதிரி எனக்கு என்னென்ன காலம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் வேணும். தென் டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். தென் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் சேலரி வேணும். புரியுதா? Okay bro. 3 காலம் வேணும். இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவாங்க. அப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஓவராலா நல் வேல்யூஸோட கவுண்ட் வேணும். என்ன வேணும் அப்படின்னா நல் வேல்யூஸோட கவுண்ட் வேணும். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா அந்த 3 காலம் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவாங்க. புரியுதா? Okay. சரி, இந்த ரெண்டு क्वेश्चन மட்டும் நாளைக்கு பண்ணிடுவாங்க. ஓகேவா? Okay bro. குரூப் ஃபங்க்ஷன்ல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல bro. ஓகே கைஸ்.